Welcome back to another vlog, guys. ஸோ இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா நம்ம வால்பாறையிலேருந்து திருச்சூர் போகிறோம். அது எந்த ரூட்டில் போகிறோம்னா மலக்கப்பாறை, வாழைச்சால், அதிரப்பள்ளி, சாலக்குடி வழியாக திருச்சூர் போகிறோம். ஸோ இப்போ நம்ம வால்பாறையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம நார்மலாக போகிற ரூட் இல்லாமல் வேறு ஒரு வழியில் போகிறோம். இது வந்து ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடு தான், ஆனால் சூப்பராக இருக்கும். வியூஸ்லாம் சூப்பராக இருக்கும். இது பழைய வால்பாறையோட பெட்ரோல் பங்க், போன பெட்ரோல் பங்க் நிறைய பேருக்கு தெரியும், மேபி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 186 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வீடு போய் சேர்கிறதுக்கு. எப்படியும் சாயங்காலம் ஆகிடும், பொறுமையாக தான் போக முடியும். ஸோ வியூஸ் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த இடத்துல எல்லாம். ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் 3 hours ஆகிடும். பிகாஸ் காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம். ஒரே ஹேர் பன்ஸ் தான் இருக்கும். இதுதான் நம்மளோட கோ டிரைவர் மிஸ்டர் ஆனோ சக்கரவர்த்தி. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கே பழகிடும். ஸோ கைஸ், ரோடு எல்லாமே பள்ளம் மேடுமாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே எஸ்டேட்டில் வேலை பண்ணுறவங்களோட வீடு. அவங்களுக்கு எஸ்டேட் ஓனர்ஸ் ஃப்ரீயாக அலோகேட் பண்ணுறது. ஐ திங்க் அவங்களோட சம்பளத்துலேருந்து பிடிப்பாங்க போல் இருக்குது. ரெண்டெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. ஸோ அப்படியே கொஞ்சம் வெளியே இறங்கி ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி நடக்கிறேன். காட்டெருமை நிற்குது. ஸோ பள்ளம் மேடெல்லாம் தாண்டி அருமையான ரோடு வந்துச்சு. இது எவ்வளோ தூரத்துக்குன்னு தெரியல, பார்ப்போம். நியர்பை தமிழ்நாடு செக் போஸ்ட் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். காட்டுப்பூனை 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 குட்டியாக தெரியா கண்டா கண்டா கண்டா. ஸோ தமிழ்நாடு செக் போஸ்ட் வந்துட்டோம் நம்ம. கைஸ், நம்ம வந்து வால்பாறை தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டிட்டோம். இது வந்து 0 பவுண்டரின்னு வாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் நம்ம மலக்கப்பாறை கேரளா செக் போஸ்ட். ஏன்னா நம்மளோட ஸ்பல்பர், எங்களோட ஸ்பல்பர் இது. ஸ்பல்பர் அப்படியே அருமையாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இயற்கையை ரசித்து ஓட்டுறாரு. வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் மாமே. செம்மையாக இருக்குது பிளேஸு, வேற லெவல். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் டே. நிறைய டூரிஸ்டர்ஸ், பைக்கர்ஸ் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு நேராக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கேரளா செக் போஸ்ட். ஸோ செக் போஸ்ட் ஆண்டா நம்மளோட ஸ்பல்பர் போயிட்டு அவரோட லைசன்ஸ் வண்டி நம்பர் கொடுத்துட்டு வரும். ஸோ செக் போஸ்ட் ஆண்ட போயிட்டு பார்க்கலாம். நம்ம ஸ்பல்பர் வண்டி நிப்பாட்டிட்டு போகிறாரு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் கைஸ்.
வந்தால் பார்த்தீங்களா எல்லாம் ரேஷ் டிரைவிங் தான். எவ்வளோ சொன்னாலும் கற்றுக்க மாட்டானுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் மோர் இருக்குது வாழைச்சால் ரீச் ஆகிறதுக்கு. லெட் மீ see. ஹாய், ரொம்ப தூரம் தாண்டிடுச்சு. இந்த കേരള ബോർഡർ സീക്രം എത്തിച്ചേരും എന്ന് വിചാരിക്കുന്നു. ആരാടാ നമ്മളെ കുറിച്ച് പറഞ്ഞു പടക്കണ ആള്? പടക്ക ടൂൾസ് എടുക്കണം, ടൂൾസ് എടുക്കണ പറഞ്ഞാൽ മതി. സ്ക്രൂ ഡ്രൈവർ എവിടെയാ? ദിസ് ഈസ് എ വെരി ഡേഞ്ചറസ് വെപ്പൺസ് ഇൻ ഫോറസ്റ്റ്. ദിസ് ഈസ് എ മറ്റേ കുത്തൽ ഇത് വഴി ഭയങ്കര കടുപ്പായിடுச்சு. அந்த കുഴി ஸோ ஒரு சின்ன ஒரு பிரேக்கு எடுத்திருக்கோம். வண்டி அங்கே பார்க் பண்ணியாச்சு. நிறைய டூரிஸ்டர்ஸும் இங்கே பிரேக் பண்ணியிருக்காங்க. அங்கே லாஸ்ட்டில் ஒரு டேம் ஒன்று தெரியுது. அண்ணன் வாட்டர் வெற்றிவேல் இங்கே நிற்கிறாரு கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு. ஸோ யானைங்க ரொம்ப அதிகமாக நடமாடுற ஏரியா இது. நம்ம அங்கே பிரேக் எடுத்த இடத்துலேருந்து வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யானைங்க இழுத்து போட்டிருக்கிறது சாப்பிட்றதுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஷோலையார் டேமோட இந்த பைப் லைன் போட்டிருப்பாங்க இங்கே. அதோட மோட்டார் ரூம் தான் இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்தது. மேக்ஸிமம் இந்த மாதிரி காடான இந்த ஹை ஃபாரஸ்ட்லாம் மெதுவாக போகிறது தான் நல்லது. ஆனால் எங்கே மெதுவாக வராங்க, அடித்து தூக்கி தும்சம் பண்ணிட்டு வராங்க. காட்டில் திடீர்னு நம்ம போயிட்டுருக்கும்போது எதிர்பார்க்காம அந்த பஸ்ஸு, அவரும் எதிர்பார்க்கல நானும் எதிர்பார்க்கல, டப்புன்னு வந்துச்சு. சடனாக 2 பேரும் பயந்துட்டோம், சைட் பண்ணிட்டோம். ஸோ காட்டில் ட்ராவல் பண்ணும்போது இது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கவனித்து போக வேண்டிய ஒரு விஷயம். ரோடு ரொம்ப சின்னதுன்ற ஸோ நியர்பை நம்ம செக் போஸ்ட் பக்கத்தில் வந்து நெருங்கிட்டு இருக்கோம். அப்போது இப்போ இங்கே நம்ம அங்கேருந்து கிடச்ச டோக்கன் வந்து இங்கே நம்ம சப்மிட் பண்ணோம். ஸோ இங்கே ஓரமாக நிப்பாட்டலாம் செக் போஸ்ட் வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா வாழைச்சால் செக் போஸ்ட் இது. அங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்கல்ல, நம்ம அந்த செக் போஸ்ட்லேருந்து கிடைச்ச ஒரு பில்லு மாதிரி டோக்கன் இருக்கும். அது இங்கே நம்ம சப்மிட் பண்ணோம். ஸோ நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் இந்த ஃபாரஸ்ட்டை ட்ராவல் பண்ணி வர்றதுக்குன்றதுக்கான ஒரு இது தான். அந்த மாதிரி வண்டி வழியில் எங்கேயாவது மிஸ் ஆகுதான்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம வாழைச்சால் செக் போஸ்ட் முடிஞ்சிட்டோம். இங்கே பக்கத்துலேயே வேற ஒரு இது வாட்டர் ஃபால்ஸ் இது இருக்குது, அங்கே போகிறோம். அப்படியே கைஸ் நம்ம வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் எவ்வளோன்னு பார்ப்போம். கைஸ் ஒரு ஆளுக்கு 20 ரூபா, 2 பேர் 40 ரூபா டிக்கெட். ஸோ கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போக வேண்டியது இருக்குது போல இருக்கு. கீழே நடந்து போயிட்டுருக்கோம். தலைவன் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற அந்த பிரிட்ஜாண்ட போயிட்டுருக்கோம். இப்படி தான் ஏறி போகணும். ஸோ இதுதான் கைஸ் அந்த பிரிட்ஜு. தும்கூர் மொழியா போகணும். நல்லா ஆடுது ஜங்கு புங்குன்னு. ஐயோ செம வெயில் வேற, செமையாக ஆடுது. கரெக்டாக பிரிட்ஜோட சென்டரில் இருக்கும். ஈவினிங் டைம் ஒரு 3 ஆகுது. டீ குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். தலைவன் இங்கே உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கான். ஸோ கைஸ் தண்ணி இங்கே தான், தண்ணி இருக்கிற இடத்துக்கு இறங்கி போயிட்டுருக்கேன். நிறைய ஃபேமிலிஸ்லாம் வந்திருக்காங்க பிகாஸ் இன்றைக்கி சாட்டர்டே. கைஸ் காலை தண்ணியில் வைக்க போகிறேன். ஆஹா நல்ல தனவோட.
நல்ல பாறைங்க, செம்ம பெரிய பாறை, பாறாங்கல் பாறை, மலைப்பாறை. இங்கே கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து மூஞ்செல்லாம் கழுவலாம். வயசு நிறைய மீன் இருக்குது. இட்ஸ் கால் பள்ளத்தி. நம்ம காலை வந்து தின்னுட்டுருக்கு. கொத்து நாய், கொத்து கொத்துனான். ஸோ நிறைய ஃபேமிலிஸ் தான் இங்கே உட்காந்துட்ருக்காங்க. கப்புள்ஸும் இருக்காங்க. அவங்க வேலையை ஓரமாக போய் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஃபேமிலிஸ் தான் நிறைய. நியர்பை திருஷூர் ஹோம் டவுன் வந்தாச்சு. இன்னும் ஒரு கரெக்டாக 10 கிலோமீட்டர் வீட்டுக்கு. வர வழியில் டயர்லாம் பஞ்சர் ஆகிடுச்சு. டயர் பஞ்சர் ஆகி மாற்றி காட்டுக்குள்ளே பெரிய அக்கப்போர் ஆகி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு வீட்டிலேருந்து இறங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 5-6 மணி ஆகுது. நம்ம வீட்டு பக்கத்தில், திருஷூரில் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். நிறைய வேலைகள் இருக்குது. இங்கேருந்து நமக்கு ரைட் எடுத்து போகணும். அந்த வண்டி திரும்புதில்ல, அந்த வண்டி திரும்புகிற அதே வழியில் தான் நம்மளும் போகணும். நம்ம ரைட்டு போகிறோம். போட்ட இங்கே போகிறோம். ஸோ நம்ம ரைட்டு திரும்பிட்டோம். ஸோ கைஸ், வி பேக் டு ஹோம். திருஷூர் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இது டே 2. நேற்று தான் வந்தேன். வீடியோ க்ளோஸ் பண்ணல. ஸோ வைண்ட் அப் பண்ணோம்ல. ஸோ இன்றைக்கி தான் வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் எழுந்திரிச்சு க்ளோஸ் பண்ணாததில் செம்ம டயர்டு. அப்படியே படுத்து தூங்கியாச்சு. மார்னிங் சண்டே, இன்றைக்கி மார்னிங் ஆகுது. So hope you guys are enjoy the Valparai vlog. See you next vlog. Till then, bye.